பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 23வது அதிகாரம் 3வது வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் பிரைஸ் தி லார்ட், உங்களை அவருடைய நீதியின் பாதையில் அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை நடத்தும் பொழுது பிரைஸ் தி லார்ட், அவருடைய நாமத்தின் நன்மைக்கேற்ப உங்களுடைய ஆத்துமாவுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து நன்மையான பாதைகளில் உங்களை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அந்த நன்மையான பாதைகளில் நீங்கள் நடத்தப்படும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? சங்கீதம் 5:8 வாசிக்கும்போது, கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய நீதியின் பாதையில் நீங்கள் நடத்தப்படும் பொழுது அந்த பாதையில் உங்களுக்கு சத்துரு இருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்களின் நிமித்தம் உங்கள் நீதியின் பாதையில் என்னை நடத்துங்க. தேங்க்யூலா. எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். நீங்கள் போகிற பாதையில் இருக்கிற உங்களை இடற பண்ணுகிற எல்லா கற்களையும் எடுத்து போடுங்கள் என்று சொல்லப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்ல கவனிங்க. தேவன் உங்கள் நீதியின் பாதையில் நீங்கள் நடத்தும் பொழுது பிரைஸ் தி லார்ட், அந்த பாதையில் சத்துருக்குடைய இடறுதல் இருக்காது. கர்த்தர் உங்களுடைய பாதங்களை அவர் காக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 42:16 வாசிக்கும்போது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலான செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். நீதியின் பாதையில் நீங்கள் நடத்தப்படும் பொழுது தேவனால் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். 2, தேவன் உங்களை கைவிடாதிருப்பேன்னு சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருள்களையும், ஏங்க, ஒரு குருடன் நடந்து போகும்போது அவனுக்கு முன்பாக எல்லாமே இருளாக தான் இருக்கும்ல. ஆனால் அவன் நடந்து போகிறான் பாருங்க. அவன் எப்படி நடக்கிறான்? அந்த இருள் அவனுக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. அவன் வெளிச்சத்தில் நடக்கிறான். அவனுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணலானவைகளையும் கர்த்தர் செவ்வையாக்குகிறார். அவனுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இடர்தல்களையும் கர்த்தர் எடுத்து போட்டு அவனை நடத்துகிறார். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார். ஹல்லேலூயா. 3வது சங்கீதம் 85:13, நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். பிரைஸ் தி லார்ட். 3வது, அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே உங்களை கொண்டு கர்த்தர் நிறுத்துகிறார். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைக்கு நேராக உங்களை என்ன செய்வார் தெரியுமா?
கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த காலவேளையில் நம்முடைய வழிகளை அவற்றை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை நடத்துவதற்கு நீங்கள் உங்களை அவருடைய கரத்தில் கொடுக்கும்போது கட்டாயம் நான் சொல்லுவேன், உங்களை நீதியின் பாதையில் அவர் நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீர் எங்களை நடத்தும்படி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய நாமத்தின் இருக்கிற வல்லமையின் நிமித்தம் நீர் எங்களை நீதியின் பாதையில் நடத்தும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.